சற்று முன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனு அளித்தால் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என சமூக வலைதளங்களில் வைரலானது. தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் மனு அளித்தால் உரிமை தொகை வழங்கப்படும் என சமூக வலைதளங்களில் போலியான தகவல் வைரலானது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த 50க்கும் மேற்பட்ட பெண்களால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பரில் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் பெண்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு இருந்தது. இதற்கான மீண்டும் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு 1000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை வராத பெண்களுக்கு கரூரில் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக வாட்ஸ்அப்பில் பொய்யான தகவல் ஒன்று பரவியது. இதனை நம்பி கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க 50க்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. மகளிர் உரிமை தொகை தொடர்பான பொதுமக்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தவறான தகவல்களை பரப்பும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மனுக்களை பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் ஒதுக்கப்பட்டன. இது தொடர்பான மனு அளிக்க வந்த பெண்கள் கூறுகையில், வீடு, கார் மற்றும் பணக்காரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், வாடிக்கை வீட்டில் இருக்கும் எங்களுக்கு இதுவரை உரிமை தொகை வழங்கப்படவில்லை என கூறினர். பலரை இது குறித்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மனு அளித்தால் உரிமை தொகை வழங்கப்படும் என தகவல் வெளியானதை தொடர்ந்து நாங்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தபோது இது தவறான தகவல் என கூறுகிறார்கள் என தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.